இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 10th standard maths example 1.8 என்ன கொடுத்துருக்காங்கன்னு ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். if x equal to a set of number கொடுத்திருக்காங்க, y equal to a set of letters, then which of the following relations are functions? ஓகேமா, அதாவது x to y என்ன சில கண்டிஷன்ஸ் கொடுத்திருக்காங்க, சில நம்பர்ஸ் கொடுத்திருக்காங்க ரிலேஷன், அது வந்து ஃபங்க்ஷனா என்னங்கறத கேட்டிருக்காங்க. ஒன் பை ஒன்னா நம்ம என்னங்கறத பார்க்கலாம். first of all write the solution, first data. ஓகேமா, first given data எழுதிக்கலாமா? given, அதுக்கு முன்னாடி given எழுதிக்கலாம். x equal என்ன கொடுத்திருக்காங்கமா? -5 1 3, 4. next y என்னமா கொடுத்திருக்காங்க? a b c. இப்போ பாருங்க, first option பார்க்கலாம். r1 relation 1 -5, a, 1, a, 3, b. இப்போ பாருங்கம்மா, இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கும்போது நம்ம ஆரோ டயகிராம் மூலமா தான் நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். அதுக்கு ஒரு ஷார்ட்கட் மெத்தட், ஒரு ஃபங்க்ஷனை பார்த்து ஆரோ டயகிராம் பார்த்த உடனே உங்களுக்கு ஈஸியா கண்டுபிடிக்கிற ஒரு ஷார்ட்கட் மெத்தட் சொல்லி தரேன். அதுனா ஈஸியா நீங்க ஃபங்க்ஷன் என்னங்கறத கண்டுபிடிச்சிடலாம். பாருங்க, ஆரோ சரிமா, இந்த ஆரோ இப்போ பாருங்க, இதுக்கு நம்ம இந்த ஆரோ எங்க யூஸ் பண்ணுவோம் எல்லாம் தெரியும். கிரேட் லெஸ் தான் கிரேட் தான் இந்த கண்டிஷனுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இது வந்து ஃபங்க்ஷன். ஓகேமா, இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இது வந்து ஃபங்க்ஷன், இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது வந்து நாட் எ ஃபங்க்ஷன். ஓகேமா, இப்போ பாருங்க மீனிங் பாருங்க. இப்போ ஆரோ வந்து என்ன பார்த்துருக்கு, நம்மள பார்த்து இருந்துச்சு அது வந்து ஃபங்க்ஷன், நம்மள பார்த்து இல்லாம அங்க திருப்பிட்டு கோபப்பட்டு திருப்பிட்டு இருந்துச்சு அது வந்து நாட் எ ஃபங்க்ஷன். இப்போ பாருங்க மீனிங் என்னமா, மோர் தென் 2 நம்பர். இப்போ ரெண்டு ஆரோ இருக்கு, இது வந்து ரெண்டு நம்பர் நினைச்சுக்கோங்க, ரெண்டு நம்பருக்கு ஒரு நம்பர். அப்போ இங்க வந்து மல்டிபிள் நம்பர் ஞாபகம், ரெண்டு 2 நம்பர்ஸ் ஞாபகம் வைக்க வேண்டாம், மல்டிபிள் நம்பருக்கு சிங்கிள் வந்து இமேஜ் இருந்துச்சுன்னா அது வந்து ஃபங்க்ஷன். ஓகேமா, அதுவே அங்க பாருங்க பாப்போம், சிங்கிள் நம்பருக்கு சிங்கிள் இமேஜுக்கு மல்டிபிள் இமேஜ் இருந்துச்சுன்னா சிங்கிள் டொமைன், ஃபர்ஸ்ட் இங்க டொமைன் தானே, சோ சிங்கிள் டொமைனுக்கு மல்டிபிள் இமேஜ் இருந்துச்சுன்னா அது வந்து நாட் எ ஃபங்க்ஷன். சோ இந்த ஆரோ வச்சுனா ஞாபகம் வச்சிட்டீங்கன்னா ஈஸியா நம்ம பாத்துடலாம். ஏன்னா சில ஸ்டூடண்ட்ஸ் கன்ஃபியூஸ் ஆறாங்க, எது வந்து ஃபங்க்ஷன் எது வந்து ஃபங்க்ஷன் இல்லங்கிறது கன்ஃபியூஸ் ஆறாங்க. சோ இந்த ஆரோ டயகிராம் ஞாபகம் வச்சிட்டீங்கன்னா அது வந்து ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். எப்படி ஞாபகம் வைக்கணும், நம்மள பார்த்து இருந்துச்சுன்னா அது வந்து ஃபங்க்ஷன், நம்மள பார்த்து இல்லாம அங்க வேற எங்க திருப்பிட்டு இருந்துச்சுன்னா அது வந்து ஃபங்க்ஷன் கிடையாது. இத நம்ம இப்போ எக்ஸ்பிளைன் பண்ற பாருங்க. ஒரு ஆரோ டயகிராம் நம்ம ரெப்ரசன்ட் பண்ணலாம். பாருங்க, இது நம்ம x ன்னு எடுத்துக்கலாம், இது வந்து y ன்னு எடுத்துக்கலாம். ஓகேவா, இப்போ பாருங்க xங்கிறது கொடுத்திருக்க நம்பர், given data இருக்குல்ல, அதுதான் நமக்கு x -5 1 3 4. ஓகேவா, இப்போ நம்ம இங்க கொடுத்திருக்கக்கூடிய இமேஜ் என்னமா, a, ரிப்பீட்டடா இருக்கறதால ஒன் டைம் எழுதினா போதும், b. இப்போ நம்ம கனெக்ட் பண்ணலாமா, -5 க்கு a, நெக்ஸ்ட் 1 க்கு வந்து a, நெக்ஸ்ட் நம்ம 3 க்கு வந்து b. இப்போ நம்ம பார்க்கலாமா, இப்போ 4 க்கு வந்து இமேஜ் இல்ல. ஓகேவா, 4 belongs to, இப்போ இது ஃபங்க்ஷனா இல்லையா நம்ம ப்ரூவ் பண்ண போறோம். இப்போ xங்கற இந்த செட்ல 4 க்கு வந்து ப்ரீ இமேஜ் இல்ல. அப்போ 4 belongs to x. ஓகேவா, no image in domain, no image in y. ஓகேவா, அதாவது 4 க்கு வந்து y ல இமேஜ் இல்ல, therefore it is not a function. Therefore r1 it is not, therefore r1 not a function. ஓகேமா, நெக்ஸ்ட் செகண்ட் ஆப்ஷன் பார்க்கலாம். அப்படி பார்ப்போம். செகண்ட் ஆப்ஷன் என்ன கொடுத்திருக்காங்கன்னா r2 இல்லையா, r2 அப்படி எழுதலாம். -5 6 1 b 3 a 4 c. ஓகேமா, இப்போ இதுக்கு நம்ம ஆரோ டயகிராம் பிளாட் பண்ணலாமா? பாருங்க, ஃபர்ஸ்ட் இப்போ x, இது வந்து x இல்லையா, நம்ம y ன்னு எடுக்கலாம். x ஓட நம்பர்ஸ் ஃபுல்லா எழுதலாமா, -5 1 3 4. ஓகேவா, y ஓட நம்பர் எழுதலாமா, 6. இது b நம்ம 6 இல்ல b. ஓகே, b ஃபர்ஸ்ட் a எழுதிக்கலாம், a b c. இப்போ நம்ம கனெக்ட் பண்ணலாமா, -5 க்கு என்னமா b, 1 க்கு வந்து என்னமா b, நெக்ஸ்ட் 3 க்கு வந்து a, 4 க்கு வந்து c. இப்போ பாருங்க, இப்போ வந்து எல்லா நம்பருக்குமே வந்து இமேஜ் இருக்குது. பட் இப்போ நம்ம கண்டிஷன், நம்ம ஒரு ஷார்ட் மெத்தட் பார்த்தோம் இல்லையா, ஒவ்வொரு எலிமெண்ட் இந்த டைரக்ஷன்ல இப்போ பாருங்க, -5 1 க்கு வந்து சேம் ப்ரீ இமேஜ், சேம் இமேஜ் இருக்கு. ஓகே, அப்ப இந்த டைரக்ஷன்ல இருக்கு, அப்ப இது ஃபங்க்ஷனா இல்லையா? மோர் தென் 1 நம்பருக்கு சிங்கிள் இமேஜ் அப்படி இருந்துச்சுன்னா அது வந்து ஃபங்க்ஷனா இல்லையா? பாருங்க, மோர் தென் நம்பருக்கு சிங்கிள் இமேஜ் அப்படி இருந்துச்சு அது வந்து ஃபங்க்ஷன். ஓகேமா, இது நம்ம ஆப்ஷன் எடுக்கிற ரிலேஷன். ஓகே, எப்படி கன்க்ளூட் பண்ணனா, ஆல் image of x has unique, சரியாமா, unique image in y.
therefore R2 is a function. Okay, R2 is a function. பாருங்க இந்த டைரக்ஷன் இந்த ரெண்டையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படின்னா ஃபங்க்ஷன்ங்கிறது என்னங்கிறத கண்டுபிடிச்சலாம். ஓகேமா? மல்டிபிள் இமேஜுக்கு மல்டிபிள் டொமைனுக்கு சிங்கிள் இமேஜ் இருக்கு. அதுவே ரிவர்ஸா இருந்துச்சு அது நாட் ஏ ஃபங்க்ஷன் நம்ம கண்ட்ரோல் பண்ணணும். ஸோ பார்த்துக்கோங்க. ஓகேமா? நம்ம இப்போ தேர்ட் ஆப்ஷன் என்னங்கிறத பார்க்கலாம். பாருங்க தேர்ட் ஆப்ஷன் என்ன கேட்டிருக்காங்கம்மா? R3 given data அழிக்கலாம். -5, A 1, A 3, B 4, 1, 1, B. ஓகேமா? இதுக்கு நம்ம ஆரோ டயக்ராம் ட்ரா பண்ணலாம். ஓகே, இது வந்து என்னமா x, இது வந்து நம்ம y ன்னு எடுத்துக்கலாம். x ஓட நம்பர்ஸ் என்னமா? -5 1 3 4. ஓகேவா? இதுக்கு நம்ம எழுதலாம் a. ஓகேவா? இது c, நெக்ஸ்ட் a b c. இப்போ கனெக்ட் பண்ணலாமா? பாருங்க -5 க்கு என்னமா? a, நெக்ஸ்ட் 1, a. ஓகே, இப்படி இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது வந்து ஃபங்க்ஷன். என்ன பாருங்க மல்டிபிள் டொமைனுக்கு சிங்கிள் இமேஜ் இருக்கு. ஸோ இது நமக்கு குழப்பம் இல்லை. நெக்ஸ்ட் பாருங்க 3, b. 3க்கு வந்து b இருக்குமா? நெக்ஸ்ட் 4, இது வந்து c. என்னமா? இது வந்து c. 4க்கு என்னமா இருக்கு? c. அது நமக்கு ஆட்டோமேட்டிக்கா ஏதோ இல்ல ஃபங்க்ஷன். இப்போ பாருங்க 1, b. இப்போ 1க்கு வந்து b. இப்போ பாருங்க 1 கம்பேர் பண்ணுங்கம்மா. இப்போ 1ங்கிற டொமைனுக்கு எத்தனை இமேஜ் இருக்கு பாருங்கம்மா? 1ங்கிற டொமைனுக்கு a, bங்கிற ரெண்டு இமேஜ் இருக்கு. சோ இது ஃபங்க்ஷன் கிடையாது. அப்ப என்ன ஸ்ட்ரக்சர்ல வருது பாருங்க? இந்த ஆரோ ரெப்ரசன்டேஷன்ல வருது. 1ங்கிற இமேஜுக்கு b, cங்கிற ரெண்டு இமேஜ் இருக்கு. சோ இது ஃபங்க்ஷன் கிடையாது. அப்ப நம்ம எப்படி கால்குலேட் பண்ணணும்? from the arrow diagram x belongs to x, அதாவது இப்படி எடுக்கலாம். 1 belongs to x has two images in y. அதாவது that is என்னமா இருக்கு? 1க்கு வந்து 1 a, b. Therefore R3 is not a function. அவ்வளவுதாம்மா. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஆரோ மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஈஸியா நம்ம ஃபங்க்ஷனா இல்லைன்றதை கன்வெர்ட் பண்ணிடலாம்.